கே ராஜன் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தவர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் 25 ஆண்டுகளாக மேலாக எனக்கு அவருக்கும் நல்ல நெருக்கமான நட்பு உண்டு. எல்லாரும் இரங்கல் செய்தியில் சொன்னதை தான் நானும் சொல்ல விரும்புகிறேன். அவர் மனசுக்கு ஒரு கருத்து பட்டுடுச்சுன்னா அதை அப்படியே பட்டவர்த்தனமாக எந்த மழையாக இருந்தாலும் போட்டு உடைக்க தயங்க மாட்டார். ஒரு தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது சுட்டி காட்ட அவர் தயங்கியதே இல்லை. பல மேடைகளில் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி துணிச்சலாக பேசுகிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். சினிமா உலகத்தில் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் மூடி மறைச்சி அப்படியே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இவர் தயாரிப்பாளர்கள் பல பேருடைய நன்மைக்காக சில விஷயங்கள்லாம் அப்படியே மேடையில் பகிரங்கமாக போட்டு உடைச்சார். பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்காரு. போராட்டம் அப்படின்னா அந்த போராட்டங்களுக்கு முன்னாடி நிற்பார். ஒரு தைரியமான மனிதர். அப்படிப்பட்ட ஒரு தைரியமான மனிதர் இப்படிப்பட்ட ஒரு முடிவை ஏன் எடுத்தார் அப்படின்றது தான் ஒரு புரியாத புதிராக இருக்குது. ரொம்ப ஒரு அசாத்தியமான ஒரு வில் பவர் இருந்தவர். எவ்வளவோ பிரச்சனைகளெல்லாம் சமாளிச்சிருக்காரு. தமிழ் திரைப்பட துறையை பொறுத்த வரைக்கும் பல முகங்கள் கொண்ட ஒரு நடிகர் தான் அவர். ஒரு பக்கம் நடிகர், இன்னொரு பக்கம் இயக்குனர், தயாரிப்பாளர். இதெல்லாம் தாண்டி திரைப்படம் சம்மந்தப்பட்ட பல சங்கங்களில் நிர்வாக பொறுப்பில் இருந்திருக்காரு. நாங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாக பொறுப்பில் இருந்தபோது அவரும் அங்கே கூட இருந்தார். எல்லா முடிவுலையும் நல்லா தைரியமாக எடுக்கக்கூடியவர். இந்த முடிவு எடுத்தது நிஜமாக விபரீதமாக இருக்குது. ஒரு தயாரிப்பாளராகவும் விநியோகஸ்தராகவும் தமிழ் திரைப்பட துறைக்கு நிஜமாகவே மிகப்பெரிய இடம். நன்றி.